இன்னைக்கு நம்ம வீடியோல சம் நம்பர் 7 தான் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? A factory produces 1100 units of commodity. The cost of production is direct materials, direct wages, direct expenses, அப்புறம் overheads எல்லாமே கொடுத்துட்டாங்க. If profit of 25% on sales is to be realized, what would be the selling price of each unit of commodity? Prepare a cost sheet. ஓகே, ஸோ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேல்ஸில் 25% வந்து ப்ராஃபிட்னா நான் வந்துட்டு எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் வச்சா எனக்கு வந்து அந்த 25% ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும், எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் நான் வந்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் ஒரு கொஷின். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அதாவது காஸ்ட் ஷீட் போட்டு நம்மளோட காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரக்ட் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம். ஓகேவா? 10,000. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேரக்ட் வேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் டேரக்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு ப்ரைம் காஸ்ட் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டேரக்ட் வேஜஸ் வந்து 5,000, அப்புறம் டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து 1000. ஸோ 10,000 கூட இந்த டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு 16,000 வருது. அப்புறம் நமக்கு டேரக்ட் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ், ஃபேக்ட்ரி காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6,500. ஸோ அதை ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு ஒர்க் காஸ்ட் கிடைச்சோம். ஸோ 16,000 + 6,500 வந்து 22,500. அடுத்தது அது கூட வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ்லாம் ஆட் பண்ணோம்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். ஸோ அட்மின் எக்ஸ்பென்ஸ் பாருங்கள் 3,480. ஸோ 22,500ல் 3,480 ஆட் பண்ணோம்னா 25,980 வந்துருச்சு. அடுத்தது பாருங்கள், நமக்கு ஓப்பனிங் ஸ்டாக் ஃபினிஷ்டு குட்ஸ்லாம் அதுக்கு கொடுக்கல கொஷினில். ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக இந்த 25,980வே நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் இந்த கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து என்னது டேரெக்டாக 25,980 தான். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆர் சேல்ஸ் ஏதாவது நமக்கு ஒன்று தெரியணும். கரெக்டாக இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து வெறும் பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, அதாவது சேல்ஸில் 25% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் வந்து நமக்கு டேரெக்டாக கொடுக்கல, சேல்ஸ் அமௌண்ட்டும் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒர்க்கிங் நோட் போட்டு கண்டுபிடிக்கணும். அதாவது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ சேல்ஸ் வந்துட்டு இதில் வந்து நம்ம 100 அப்படின்னு அசியூம் பண்ணணும். ஓகே, ஸோ சேல்ஸ் வந்து 100, காஸ்ட் வந்து 75, ப்ராஃபிட் வந்து 25. அதாவது சேல்ஸ் 100 எடுத்துக்கிறோம், ப்ராஃபிட் வந்து 25. அதாவது ப்ராஃபிட் வந்து அவனே கொடுத்துட்டான் 25% ஆஃப் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் வந்துட்டு 100னா அப்போ அதில் 25 தான் வந்து ப்ராஃபிட்டு, அப்போ மிச்சம் இருக்க 75 தான் காஸ்ட். ஓகேவா? நமக்கு வந்துட்டு என்ன தெரியும், நமக்கு ஒன்று தான் தெரியும், நமக்கு காஸ்ட் தெரியும். கரெக்டா? காஸ்ட் வந்து எவ்வளோ, நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 25,980. ஸோ இந்த காஸ்ட்டை வச்சு தான் இப்போ நம்ம சேல்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ காஸ்ட் வந்துட்டு எவ்வளோ 25,980. ஸோ காஸ்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ 75. ஏன்னா 25% வந்து ப்ராஃபிட்னா பேலன்ஸ் இருக்க 75% வந்து காஸ்ட். ஸோ காஸ்ட் எடுத்துக்கலாம். காஸ்டோட அமௌண்ட் வந்து 25,980 டிவைடட் பை காஸ்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ 75 இன்டூ 100. ஏன்னா நமக்கு சேல்ஸ் தானே வேணும். ஸோ சேல்ஸ் வேணுன்றனால இன்டூ 100. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன், 25,980 டிவைடட் பை 75 இன்டூ 100. அதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 34,640 சேல்ஸ் வந்துடும். ஓகேவா? நமக்கு சேல்ஸ் வேணுன்றனால நம்ம இன்டூ 100 போடுறோம். இதே ப்ராஃபிட் வேணும்னா நம்ம இன்டூ 25 போடலாம். ஓகேவா? ப்ராஃபிட்டோட அமௌண்ட் வந்துடும். ஸோ நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சா அதை வச்சு நம்ம ஈஸியாக இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம். சேல்ஸ் கண்டுபிடிச்சா அதை வச்சு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம், ப்ராஃபிட் கண்டுபிடிச்சா அதை வச்சு சேல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே நான் வந்து சேல்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன் 34,640. ஸோ 34,640. ஸோ இப்போ நமக்கு சேல்ஸும் தெரிஞ்சிருச்சு, காஸ்ட்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ சேல்ஸில் காஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா எவ்வளோ வந்துடும், ப்ராஃபிட் வந்துடும். அதாவது 34,640 மைனஸ் 25,980 பண்ணோம்னா நமக்கு 8,660 தான் நம்மளோட காஸ்ட். ஓகேவா? சாரி, நம்மளோட ப்ராஃபிட். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கொஷினில் செல்லிங் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அதாவது எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ் வச்சா நான் வந்துட்டு இந்த 8,660 வந்து ஏர்ன் பண்ண முடியும், ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு. ஸோ டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 34,640. நம்பர் ஆஃப் யூனிட் சோல்டு பாருங்க கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 100 யூனிட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ டோட்டல் சேல்ஸ் வந்து 34,640 டிவைடட் பை 100 பண்ணிங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் வந்து 346.40. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன்.
Okay, bye.